Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழும் தமிழ் கலாச்சாரமும் அழிய தமிழ் நில வீரத்தின் விளை நிலமாக தமிழ்நாட்டை மாற்றிய மன்னர்கள் குறித்த திருமாவளவனின் பேச்சு அரைவேக்காட்டு தரமானது என டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். திருமாவளவனுக்கு டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ராஜராஜன் தமிழ் பெயரா, ராஜேந்திரன் தமிழ் பெயரா என திருமாவளவன் பொது வெளியில் கேள்வி எழுப்பி உள்ளார். அதற்கு டிடிவி தினகரன் கண்டனம் எழுப்பியிருக்கிறார். தமிழும் தமிழ் கலாச்சாரமும் அழிய தமிழ் நில மன்னர்கள்தான் காரணமா என திருமாவளவனுக்கு டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பி இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கி இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ் வணக்கம். தமிழ் நில மன்னர்களான சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்கள் தான் தமிழ் கலாச்சாரம் அழிவதற்கும் தமிழர்களுடைய கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்ததாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பொதுவெளியில் பேசியிருக்கக்கூடிய பேச்சு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பு அலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளுடைய பேச்சுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளுடைய பேச்சு கடுமையான கண்டனத்துக்குரியது என தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். தமிழ் அழிவதற்கும் தமிழ் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னவர்கள் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பதாக ஊடகங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் வருத்தம் அளிப்பதாக அவர் பதிவிட்டிருக்கிறார். தமிழர்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டு கலாச்சாரத்தையும் போற்றி பாதுகாத்து வீரத்தின் விளைநிலமாக தமிழகத்தை மாற்றி இன்றளவும் தெய்வங்களுக்கு இணையாக போற்றப்படக்கூடிய தமிழ் நில மன்னர்கள் குறித்த திருமாவளவன் அவர்களுடைய அரைவேக்காட்டுத்தனமான பேச்சு கடுமையான கண்டனத்திற்குரியது எனவும் விமர்சனம் செய்திருக்கிறார். ராஜராஜன் தமிழ் பெயரா, ராஜேந்திரன் தமிழ் பெயரா என பொது வெளியில் கேள்வி எழுப்பக்கூடிய திருமாவளவன் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி மற்றும் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் தமிழ் பெயரா என கேட்கும் தைரியமும் துணிச்சலும் இருக்கிறதா என்ற கேள்வி தமிழர்களுடைய மத்தியில் அனைவர் மத்தியிலும் எழுந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே திமுகவையும் அதன் தலைவர்களையும் திருப்திப்படுத்துவதற்காக வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நில மன்னர்கள் குறித்து அவதூறுகளை அள்ளி வீசுவதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இந்த சமூக வலைதள பதிவின் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.